மேம், நீங்கள் ஒரு உமனா, நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கீங்க. ஸோ யூஆர் ஆல்வேஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் தான். பெண்கள் மீது இந்த ஆட்சி வந்து நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம், பெண்களுக்காக நிறையா பண்ணியிருக்கோம், ரூ. 1000 கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முதல்வர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு சாதகமான அரசாக இருந்திருக்காது? இல்ல அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்பொழுதே வந்து அந்த வந்த உடனேயே அந்த முதல் ஆண்டே எல்லாத்தையுமே பண்ணி 5 வருஷம் பண்ணியிருந்தாங்கன்னா பரவால்ல. ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த எலெக்ஷன் ஃபீவர் லேட்டா ஸ்டார்ட் ஆகும்போது மகளிர் உரிமை தொகை தரோன்ட்டு ரூ. 1000 ஆரம்பிச்சாங்க. அதுவும் எல்லாருக்கும் கிடையாது, குறிப்பிட்ட சிலருக்குன்னாங்க. மீண்டும் கொஞ்சம் பேருக்கு குடுத்தாங்க. ஆனா எல்லாருக்கும் குடுக்கல. இதில ரூ. 1000 குடுக்குறோன்னாங்க. இந்த ரூ. 1000 குடுத்துட்டு, ஒரு மாசத்துல கரண்ட் பில் வடிவத்திலயும், அ இந்த சொத்து வரி வடிவத்திலயும், பத்திரப்பதிவு போன்ற அது போன்ற டாஸ்மாக் இந்த வடிவத்தில இந்த காச திருப்பி வாங்கிர்றாங்க. 5000மா புடுங்கிர்றாங்க. ஒரு ஒரு வீட்ல இருந்தும். 1000 குடுத்துட்டு ரூ. 5000 புடுங்குனா, அப்ப அது என்ன அந்த ரூ. 1000க்கு என்ன மதிப்பு? அதே மாதிரி இலவச பேருந்துன்னாங்க. அந்த இலவச பேருந்தெல்லாம் ஓட்ட உடசல் பேருந்து எல்லாத்தையுமே இலவசத்தில போடுறோம்னு சொல்லிட்டு, அது விமர்சனம் வேற பண்றாங்க. "பொம்பளைங்க நீங்கலாம் இலவசமா போறீங்களா? ஓசியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அவமானத்த பார்த்தா ஓசி பஸ்ஸில நாங்க ஏறவே வேண்டான்னு பெண்கள்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி நடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடிந்த ஒன்று தான். அப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த திமுக ஆட்சியில நடந்தத மக்கள் விரும்பலைங்கிறது தான் இந்த இந்த பார்வை. ஆனா, அதுக்கு நிகரான இதற்கும் மேற்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதிய, முதற்கட்ட வாக்குறுதிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 2000 அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக ஆ ஆண்களுக்கும் இலவச பேருந்து. அதாவது முழுமையா பேருந்துகள் இலவசமாக்கப்படுங்கிறது தான் அதோடைய மீனிங். அப்படி அதுக்குண்டான திட்டங்களும், நிதி நிர்வாகமும் இதுக்கேத்த மாரி செய்யப்படும். இப்ப நிதி நிர்வாகம் சரி கிடையாது. ஊழல்ல நெறைய காசு வெளியில போயிடுது. அதனால என்னன்னா, திமுக ஆட்சியில அ இந்த க பற்றாக்குறை ஏற்படுது. கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதனால தான் கடன் அதிகமாயிருச்சு தமிழ்நாட்டுக்கு.